ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோஸ்ட் ஸ்டுடியோ எபிசோட் நம்பர் 14. எபிசோட் ஸ்டார்ட்ல மறைஞ்சு போன ஹீரோ தான் அங்கிளோட ஸ்டுடியோல இருப்பாரு. உள்ள போய் பார்த்தா அங்கிள் நீ வந்துட்டியான்னு கேட்பாரு. ஹீரோவும் போய் அக் பண்ணி சாரி கேட்பாரு. ஏன்னா இத்தனை நாளா ஹீரோ அங்கிள் தன்னை தனியா விட்டு போனதான் நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்காக ஹீரோவும் சாரி கேட்க அங்கிளும் பரவாயில்லன்னு தட்டி கொடுப்பாரு. அங்கிள் ஹீரோவை போட்டோ எடுக்க சொல்வாரு. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோ அங்கிள் போட்டோ எடுக்கவே இல்ல. அதனாலயே என்னமோ அங்கிளோட சொல் இங்கே ட்ராப் ஆயிருக்கு. இப்ப ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துட்டு செகண்ட் ஷாட் எடுக்க போக செகண்ட் ஷாட்டோட மீனிங் குட் பை. ஆனா ஹீரோக்கு மனசே வரல. தான் அங்கிள ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காரு. தான் கூடவே இருக்க சொல்ல ஹீரோக்காகவும் ரியல் வேல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கிளால இருக்க முடியாது. அங்கிளும் நான் லவ் யூ மிஸ் யூ இந்த மாதிரி எம்பாரசிங் விஷயத்துல சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ பெரிய பையனானதுல நான் பார்த்ததில்ல. செகண்ட் ஷாட் எடுன்னு சொல்ல ஹீரோவும் நீங்க அடுத்த லைஃப்ல பெரிய போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர் ஆக்காதீங்க. என் அங்கிளாவும் இருக்க வேணாம். ஒரு நார்மல் பர்சனா இருங்க. ஹாப்பியான லைஃபா வாழுங்கன்னு சொல்லி ஹீரோ செகண்ட் ஷாட் எடுக்க அங்கிளும் ஹீரோக்கு கடைசா ஹாப்பி பர்த்டே சொல்லி மறைஞ்சிருவாரு. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தன்னோட கண்ணை ஓபன் பண்ணுவாரு. ஹீரோ மறைஞ்சு போனதுனால ஹீரோயின் ஹீரோ வாட்டுக்கு ஓடி வருவாங்க. ஆனா உள்ள ஹீரோ இல்ல. பின்னாடி இருந்து ஹீரோ என்னைய தேடுன்னு கேட்க ஹீரோயின் போய் அக் பண்ணிப்பாங்க. ஹீரோனால நம்பவே முடியாது ஹீரோ உயிரோட இருக்கிறத. ரெண்டு பேரும் அக் பண்ணிட்டு இருக்க கிமோலியும் வந்து பாப்பாங்க. கிமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்த நாள் இந்த போலீஸ் ஒன்னும் சாகல. 3 ரிப்பு உடைஞ்சிருச்சான். தலையில இருந்து கால் வரைக்கும் பயங்கர அடி. இதெல்லாம் எதுக்காக செக்யூரிட்டிக்கு நின்னுட்டு இருக்க போலீஸ் சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த போலீஸ்குள்ள இருக்கிறது லீ. ஹீரோனை உள்ள போய் பேசிட்டு வரேன்னு சொல்வாரு. ஆனா இது மட்டும் ஹீரோனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு வரேன்னு ஹீரோ உள்ள போக அந்த போலீஸ் தண்ணி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ போய் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிருவாரு. இன்னொரு கிளாஸ் எடுத்து குடுக்கற மாதிரி போய் கீழே போட்டு ஐயோ ஸ்லிப் ஆயிடுச்சே. அந்த போலீஸ் அடிப்பட்ட கை மேலே ஹீரோ உட்காந்துக்கிட்டு அந்த போலீஸ வெறுப்பேத்த அந்த போலீஸ்க்கும் இன்னும் திமிர அடங்கல. ஒரு லாயரை கொலை பண்ண ட்ரை பண்றதுக்காக என் லைஃபே முடிஞ்சிடும் நினைக்கிறியா? ஹீரோவோ நீ 5 கொலை பண்ணிருக்க. எங்க 2 பேரும் மர்டர் அட்டம் வேற பண்ணிருக்க. இனிமே உன் லைஃப் ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்கணும்னு சொல்ல ஆனா அந்த போலீஸ் என் அப்பா பாத்து பாருன்னு சொல்வான். அதையும் பார்க்கலன்னு ஹீரோ சொல்ல அவன் அந்த ஈவில் ஸ்பிரிட்ட பத்தி கேட்பான். ஹீரோவும் தட்டி கொடுத்துட்டு உனக்கு தெரியாதுல்ல ஒருத்தர் ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணுச்சுன்னா நைட் ஃபுல்லா உங்களுக்கு ஜாலி தான். நிறைய விஷயத்த பார்க்க ஆரம்பிப்ப. நிறைய சவுண்ட் கேட்கும். என்ஜாய் பண்ணுன்னு ஹீரோவும் தட்டி கொடுத்துட்டு போக 10 நிமிஷம் ஆயிருக்கும். லீ அந்த செக்யூரிட்டி போலீஸ் உடம்புல இருந்து வெளியே வந்திருப்பான். அவரு ஹீரோ எப்படி உள்ள போனாருன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு எதுவுமே தெரியாதான். நைஸா எஸ்கேப் ஆயிடுவாரு. ஹீரோயின் ஹீரோ பொண்ணு பாத்துட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோ தன்னோட நேம மை மை ஆன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோ வெளியே வர ஹீரோயின் நான் பாத்துட்டேன் மை ஆன்னு தானே சேவ் பண்ணி வச்சிருக்கேன் கியூட்டா இருக்குன்னு சொல்ல பின்னாடி லீயும் கிம் இருப்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். கூட நான் சேஞ்ச் பண்றேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் கொடுக்க மாட்டாங்க. நேம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. லீயும் இவங்க நடுவுல உட்காந்து பப்ளிக் பிளேஸ்ல எப்படியா விளையாடுவீங்கன்னு கேட்டு வர கிம்மோ ஹீரோயின் மாதிரி செஞ்சு கட்டுவான். மை ஆன் இது கியூட்டா. அப்பதான் லீ ஒன்னு நோட் பண்ணுவான். சேஃப் ஜோன் ஆக்டிவேட் ஆகல. ஹீரோவும் ஸ்டுடியோக்கு வந்து பார்க்க அங்க அந்த கேமரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ எடுத்தாரே அங்கிளோட போட்டோவும் அங்க இருக்கும். எப்படி ஹீரோ அங்கிளை மீட் பண்ணாரு, எப்படி ஹீரோவோட சாபம் போச்சு, இது எதுக்குமே விட இல்ல. பையன் பண்ண தப்புனால சீஃபுக்கு செம ப்ராப்ளம். ஆபீஸ சுத்தி எப்பவும் ரிப்போர்ட்டர்ஸ் தான். அப்ப சீஃபுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வர சீஃப் இக்னோர் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப டிடெக்டிவும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் என் அப்பாவை ஏன் கான்டாக்ட் பண்ணல, என் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கேட்க டிடெக்டிவ் சீஃபோட இன்டர்வியூ காட்டுவாரு. சீஃப் என்ன சொல்லிருப்பாருன்னா என் பையன் மட்டும் இந்த தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா அவனை லா பனிஷ் பண்ணும். அவன் செஞ்ச தப்புக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்ல. அத பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. தான் அப்பா தன்னை கைவிட்டது போலீஸால ஏத்துக்க முடியல. அதனால போலீஸ் அப்பாவையும் கொத்து விட்டுருவான். ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டே. ஃபர்ஸ்ட் டைமா தன்னோட பர்த்டே கொண்டாடுவாரு. ஹீரோ ஹீரோயின் லீ 3 பேரும் வீட்டையே மாத்தி வச்சிருப்பாங்க. ஒரு நார்மலான பர்சன் வாழ்ற மாதிரி. கிம் ஹீரோக்கு ஒரு கத்தியை பிரசன்ட் பண்ணுவான். அது கொஞ்சம் ஸ்பெஷலான கத்தி. இடித்தாக்கன மரத்துல இருந்து செஞ்ச கத்தி. லீ ஒரு ஹோட்டலோட ரிசர்வேஷனை புக் பண்ணி தருவான். அதுக்காக கிட்டத்தட்ட 5 பேரை பொசஸ் பண்ணிருப்பான். ஏன்னா அந்த ஹோட்டல் ரிசர்வ் பண்றது அவ்வளவு கஷ்டம். இப்ப கேக் எல்லாம் கட் பண்ணி கேக்க பூசி ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு பிரசண்டா ஒரு ஷூ கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஷூவை பிரசன்ட் பண்ணா என்ன மீனிங்னா தூரமா ஓடி போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஹீரோவும் இதை சொல்ல ஹீரோயின் ஆமா எனக்கு நீ ஓடி போகணும் தான். ரொம்ப தூரமா ஓடி போகணும். உன் சாபத்துல இருந்து, உன் ஸ்டூடியோல இருந்து, டெத்துல இருந்து ரொம்ப தூரமா ஓடி போகணும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போகணும். இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். தூக்கமா வரும். ஹீரோனும் நீ டயர்டா இருக்க நான் போறேன்னு சொல்ல ஹீரோ நான் டயர்டா இல்லைன்னு சொல்வாரு. ஹீரோனோ நீ டயர்டா தான் இருக்க நான் போறேன்னு போக ஹீரோ வழியில கத்துவாரு. ஹீரோனு என்னாச்சுன்னு பாக்க ஹீரோ கிஸ் பண்றாரு. ஹீரோனோ நீ ட்ரிக் பண்ணியா? ஹீரோ எனக்கு உண்மையாவே பெயின்னு சொல்ல 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. இப்படியே 2 பேரும் செல்ல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த தடவை ஹீரோக்கு உண்மையாவே வலி வரும். அதுக்கு காரணம் அந்த சீல். ஹீரோவோட சீல்
கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி விதத்துல இருந்து எந்த விசிட்டரும் வரலையா. அந்த வில்லம்பையும் கிம்மொலியும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அது காணோமா. ஹீரோவோட சாபம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வருது. அப்ப லீ ஹாப்பியா உள்ள வருவான். ஏன்னா அவன் டேட்டுக்கு போறானா. அப்ப ஸ்டுடியோட லைட் ஃபிளிக்கர் ஆக ஹீரோவோட சாபம் முடியுதுன்னா இந்த ஸ்டுடியோவும் க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால ஹீரோ கிம்மல்லி 2 பேரும் போகிறதுக்கு ரெடியாக சொல்வாரு. இதை கேட்டு லீக்கு ரொம்ப சோகமா இருக்கும். கிம் கொஞ்சம் கொஞ்சமா ஈவல் ஸ்பிரிட்டா மாறிட்டு இருக்கான். அதனாலேயே தான் போகணும்னு முடிவெடுத்துட்டான். அதுக்கு முன்னாடி ரின்ன போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா இங்க நாரா ரின்ன கூப்பிட்டு அவனுக்கு குட் பை பிரசன்ட் கொடுப்பா. அவ ரின் கூட மூவ் ஆனதுக்கு தயாரா இல்ல. லீ ஜியோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஜியோன் கிட்ட இருந்து மெசேஜ் தான் வரும். அந்த டீம் லீடரு வழக்கம் போல ஏகப்பட்ட ஒர்க்கு குத்துட்டானா. ஜியோனுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி தான். அப்ப ஜியோனும் டிபியூட்டி கிட்ட லீயோட போட்டோ கேப்பா. லீ எவ்வளவு ஹேண்ட்ஸம்னு அவ பாக்கணுமா. டிபியூட்டியும் ஓகே சொல்லிட்டு போக ஆர்டர் பண்ணது ஃபுட் டெலிவரி ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள லீ இருக்கான்னு அர்த்தம். ஜீனு நம்ம சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்ல லீயாலையும் மறக்க முடியாது. ஏன்னா அவன் சீக்கிரமா போக போறான். ஜீனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கவலையா இருக்கும். இங்க ஹீரோ கிம் 2 பேரும் ரின்ன போய் மீட் பண்ணுவாங்க. ரின்னுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவன் நம்மளனாலும் பரவாயில்லன்னு கிம் சொல்ல வந்ததை சொல்வான். நான் ஒரு கெட்ட ஹஸ்பண்டா இருக்கலாம். ஆனா நாராக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு டைம் வேணும். அவளுக்கு டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு இயருக்கு 1 டைம் ஆவது நீ கூட்டிட்டு போ. அவளுக்கு மூவிஸ் பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அவளுக்கு ஃப்ளவர் கொடுக்காத. அவளுக்கு அது பிடிக்காது. அவளுக்கு தனியா சாப்பிடறதுக்கு பிடிக்காது. நான் பண்ண மிஸ்டேக் நீ திருப்பி பண்ணிடாத. அவளை எப்பவுமே தனியா விட்டுறாத. அவளை ஹாப்பியா வச்சுக்கோன்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட ரின்னுக்கே டவுட் வருது. உண்மையாவே அங்க கிம் இருக்கானு. கிம் நாராக்கு இன்னும் வலியை கொடுக்க விரும்பல. அதனால தனியாவே போட்டோ எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். இங்க இந்த போலீஸ் அழகா தாப்பாவை கோத்து விட்டுருவான். ஹீரோயின் கிளியர் ஆயிடும். ஹீரோயின் செம்ம ஹாப்பி. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கிமுலியும் போன பிறகு என்ன பண்ண போறேன்னு கேட்க ஹீரோ அதை பத்தி யோசிக்கலையா. ஹீரோயின் டிப்ஸ் கொடுப்பாங்க. மூவிக்கு போலாம், ட்ரெக்கிங் போலான்னு. ஹீரோ அதை பத்தி நான் யோசிக்கல. இப்ப என்ன பண்ணலாம் நான் யோசிச்சேன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் இந்த சீஃப் நல்லா மாட்டிக்கிட்டான். ஆனா எந்த எவிடன்ஸும் இவனுக்கு எதிரா இல்ல. இப்படியே போச்சுன்னா அவனுக்கு லைட் சென்டென்ஸ் தான் கிடைக்கும். அதுவும் இல்லைன்னா ப்ரோபேஷன்ல இருப்பான். அவ்வளவுதான். அந்த டைம்ல ஹீரோ ஆடியோவை ரிலீஸ் பண்றாரு. அதான் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மாறி மாறி உண்மை சொல்லிருப்பாங்களே அந்த ஆடியோ. ஹீரோ விருப்பத்துற மாதிரி முன்னாடி போய் நிக்க சீஃப் கோவத்தோட ஹீரோ கிட்ட வருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தலை மேல முட்டை வந்து விழும். முட்டை மாவுன்னு எல்லாரும் சீஃப் அட்டாக் பண்ண சீஃப் ஓடி போயிடுவாரு. இப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா கிம்முக்கும் கொஞ்சம் வருத்தம். இவ்ளோ தப்பு பண்ணிருக்கான். ஆனா அந்த போலீஸ்க்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப லைட்டா இருக்குன்னு. ஆனா கிம் நினைச்ச மாதிரி கிடையாது. அந்த போலீஸ்க்கு ஆப்பே போலீஸ் ஸ்டேஷன்ல தான். ஹீரோ சொன்ன மாதிரி நைட் அந்த போலீஸ பாக்கிறதுக்காக நிறைய பேய் வரும். அதெல்லாம் பார்த்து அந்த போலீஸும் கத்த சுத்தி இருக்க கைதிகளுக்கு கோவம் வரும். அந்த போலீஸ போட்டு அடி அடின்னு அடிப்பானுங்க. இப்ப ஹீரோ முடிவு எடுத்துட்டாரு. கிமோ லீயும் போன பிறகு என்ன பண்ணுன்னு. இவ்வளவு நாளா ஹீரோ பேய்க்கான போட்டோகிராஃபரா இருந்தாரு. இனிமே ஹீரோ ஹியூமன்ஸ்க்கான போட்டோகிராஃபரா இருக்க போறேன்னு சொல்ல ஹீரோயின் நான் மாடலா இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் போட்டோ எடுத்துப்பாங்க. நிறைய பிளேஸ்க்கு போவாங்க. நிறைய போட்டோ எடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோ தன்னோட நார்மலான லைஃப வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இங்க கிம் லீக்காக ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ணுவான். அவனோட டேட்டுக்காக. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கு. லீக்கு டேட் இருக்கு. 2 பேரும் லேட்டா தான் வருவாங்க. அந்த டைம்ல கிம் டாடா பை பை சொல்லிட்டு போலான்னு இருக்கான். ஏன் இவ்வளவு அவசரமான இருவும் கேட்க அப்பதான் அவன் தன்னோட கைய காட்டுவான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஈவல் ஸ்பிரிட்டா மாறி வரத காட்டுவான். இவன் ஈவல் ஸ்பிரிட்டா மாறதுக்கான காரணம் ரின்னு மேல இருக்க கோவம் இல்ல. அவனுக்கு அவன் மேல இருக்க கோவம். கிரிமினல்ஸ் பின்னாடி போய் நாராவை விட்டுட்டோமேன்ற கோவம். இப்போ நாராக்காக டைவர்ஸ் பேப்பரும் கொடுப்பான். இந்த டைவர்ஸ் பேப்பர் அவ மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இங்க இப்படி நடந்துட்டு இருக்க ரின்னு நாராவை போய் மீட் பண்ணுவான். நாரா ஃபர்ஸ்ட் ரின்ன பார்த்தோன்னே கோவப்படுவான். ஆனா ரின்னு நீ என்கிட்ட சொன்னல உன்னால உன் ஹஸ்பண்ட ஃபீல் பண்ண முடியுதுன்னு. நான் உன் ஹஸ்பண்ட பார்த்தேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகும். ஹீரோ கிம்முக்காக யூனிஃபார்மை பிரசன்ட் பண்ணுவாரு. கிம்மோட யூனிஃபார்ம். கிம்மு ரெடியாக கடைசியா ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்வான். இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க போறாங்க. ஆனா கேமரா ஒர்க் ஆகல. அப்ப அந்த ஈவல் ஸ்பிரிட் ஸ்டுடியோக்குள்ள வரும். அது கேமராவை நோக்கி தான் வரும். இது இப்போ என்னோட கேமரான்னு கேமரா கிட்ட வர ஹீரோ கிம் 2 பேரையும் தூக்கி போட்டுரும். ஹீரோவும் கிம்மும் அந்த வில்லன் பேய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோ கத்தி எடுத்து அந்த வில்லன் பேய் குத்த வருவாரு. ஆனா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா ஹீரோக்கு இந்த வில்லன் பேய் எப்படி செத்து போச்சுன்னு ஹீரோக்கு தெரியாது. அது அப்படியே ஹீரோவை ஹேர்ல தூக்கி வச்சிரும். கிம்ம தான் தடுப்பான். ஆனா கிம்மாலையும் முடியல. வேற வழியே இல்ல. கேட் ஓபன் பண்ணலான்னு ஹீரோ ட்ரை பண்ண கேட்டும் ஓபன் ஆகாது. கிம்மால சமாளிக்க முடியல. அவன் அப்படியே ஈவல் ஸ்பிரிட்டா சேஞ்ச் ஆக அந்த வில்லன் பேய புரிஞ்சிருவான். இப்ப மொத்த ஈவல் ஸ்பிரிட் உருவமா இருப்பான். அவனு கத்தி எடுத்து ஹீரோவை குத்தவர அப்ப ஒரு நிமிஷம் கிம்மு வெளியேறுவான். நான் எப்படி செத்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்ன அப்படி குத்திடுங்கன்னு சொல்ல. ஆனா ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. அப்படி மட்டும் ஹீரோ செஞ்சார்னா கிம்மு தன்னோட ஆஃப்டர் லைஃப்க்கு போக மாட்டான். அவன் மறைஞ்சு போயிடுவான். கிம்மாலையும் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால ஹீரோவோட கைய வச்சு தன்னை தண்ணி குத்திக்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வில்லன் பேயும் அழிஞ்சு போகும். ஹீரோவும் கத்துவாரு கத்துருவாரு. ஆனா கிம்மு ஹீரோ கிட்ட குட் ஒர்க்னு சொல்லி மறைஞ்சு போயிடுவான். இங்க ஹீரோவோட சீல் கொஞ்சம் கொஞ்சமா மறையுதுன்னா அங்க ஹீரோனோட சீல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ். ஹேவ் எ நைஸ் டே.